வணக்கம். இன்னைக்கு நம்ம ராம் லீலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரன் கண்ணன். அண்ட் மெயின் லீடா தியோ அண்ட் வர்த்திகா பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல சேத்தன், தீபிகா வெங்கட், மாளவிகா, அவினாஷ், மாகாப்பா ஆனந்த்ன்னு ஒரு கும்பலே படத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு ஹீரோவோட கேரக்டர்ன்னு எடுத்தாலே, அந்த கேரக்டர் 90ஸ் காலகட்டத்துல இருக்கிற பசங்க மாரி, பொண்ணே கிடைக்காது. இந்த மாரி கேரக்டர் தான் நடந்துட்டுருக்கு. அதே தான் இந்த படத்துலயும் ஓப்பன் பண்ணுறாங்க. லைக் ஹீரோவுக்கு பொண்ணே கிடைக்காது. தேடி தேடி டயர்ட் ஆகிடுவாப்புல. நடுவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. ஆனதுக்கப்புறமா, "எங்கே போய் பார்த்தியா? அங்கே போய் பார்த்தியா? இங்கே போய் பார்த்தியா? இங்கெல்லாம் தேடினியா?" அப்படின்னு சொல்கிறாரு. அது இவரும் லோக்கல் ட்ரெயினில் போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. 2 பேரும் காதல் வசப்படுறாங்க. காதல் வசப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போடுது. அதாவது 6 மணிக்கு மேலே நான் எங்கேயுமே வரமாட்டேன். எங்கள் வீட்டில் அனுப்பவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அந்த 6 மணிக்கு மேலே ஏன் வரமாட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் அவங்க கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியோ அவர் படத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது க்ளீனாக தெரியுது. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அண்ட் வர்த்திகாவும் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஓரளவுக்கு டீசெண்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த கதைக்களம் கொஞ்சம் எங்கேஜிங்காக நம்ம சொல்லணும். அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அங்கங்கே படம் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும், சில இடத்துல ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.